ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் சத்யா. ஆக்சுவலி இதுக்கு முன்னே நான் 30 டேஸ் வாக்கிங் சேலஞ்ச் பண்ணியிருந்தேன். அது ஜூலை மந்த் அப்டேட் பண்ணிட்டு இருந்தேன். நான் இந்த சேலஞ்சு ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோட வெயிட் வந்துட்டு 108 இருந்துச்சு. அந்த சேலஞ்சு 30 டேஸ் முடிக்கும் போது என்னோட வெயிட் ஒரு 3.5 to 4 கேஜி ரெடியூஸ் ஆயிருந்துச்சு. அதுக்கப்புறமா நான் எந்த வீடியோஸ் கண்டினியூஸாக அப்லோட் பண்ணல. ஆனால் பேசிக்காக வாக்கிங் அது இது கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தேன். அந்த ஒரு ஹேபிட் 30 டேஸ் பில்ட் ஆனது ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் 4-5 மந்த்ஸாக நான் அது வாக்கிங் பண்ணிகிட்டே இருந்தேன். ஃபுட்டெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தேன். இது தவிர நான் வேறு எந்த எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ் நான் பண்ணல. இப்போ என் கரண்ட் வெயிட் வந்துட்டு 98.5 வந்திருக்குது. ஆல்மோஸ்ட் ஆல் 108லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 98.5 வந்திருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஆல் நம்ம ஒரு 10 கேஜிஸ் கிட்ட ரெடியூஸ் பண்ணோம். அதுக்கப்புறமா இப்போ மறுபடியும் என்னோட வெயிட் நான் ரெடியூஸ் பண்ணணும்னு நான் நினைக்கும் போது என்ன ஆகுதுன்னா, என் வெயிட் அது ரொம்ப கான்ஸ்டண்ட்டாக 98, 97 இந்த ரேஞ்சிலே நிற்கிது. அதுக்கப்புறம் கீழே ஆகல. சரி, நம்மளோட வெயிட்டை சீக்கிரமாக ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்தேன். அதே டைமில் நான் 75 டேஸ் ஹார்ட் சேலஞ்ச் ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலான்னு நினச்சேன். அது 75 டேஸ் கேட்கும் போதே எனக்கு வந்துட்டு மென்டலி ஒரு ப்ரெஷர் ஆகிடுது. டெய்லி நினைக்கிறது 75 டேஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு, அண்ட் 25th நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லும்போது 75 டேஸா, அவ்வளோ நாள் நம்ம வீட்லேயே இருக்கணுமே, அவ்வளோ நாள் நான் பண்ணணுமே சொல்லி அந்த மென்டலி ஏதோ ஒரு ப்ரெஷர் ஃபார்ம் ஆயிடுது எனக்கு. அதனால நான் என்ன நினச்சேன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 30 டேஸ்க்கான ப்ரோக்ராம் பண்ணலாம். இந்த 30 டேஸ் நமக்கு டெய்லி ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு, டெய்லி வாக்கிங் பண்ணிவிட்டு, டெய்லி 2.5 லிட்டர் ஆஃப் தண்ணி குடிச்சு புக் படிக்கலாம். ஆனால் இது வந்து 75 ஹார்ட் சேலஞ்ச் மாதிரி இல்லாமல் டெய்லி நம்ம லைஃப்பை எப்படி இம்ப்ளிமெண்ட் அந்த 75 ஹார்ட் டேஸ் பண்ணுறதுக்காக ஸ்டார்டிங் ஒரு 30 டேஸ் நான் ப்ரிப்பேர் பண்ணால் அது எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணுவேன், அது ப்ரிப்பரேஷனுக்காக ட்ரை பண்ணலான்னு நினச்சேன். இதையும் நான் டாக்குமெண்ட் பண்ணி அப்லோட் பண்ணலான்னு நினச்சேன். இன்னிலிருந்து இன்னைக்கு December 1st, 2025 இன்னிலிருந்து ஸ்டார்ட் பண்ண கரெக்டாக இந்த டிசம்பர் எண்ட் ஆகும்குள்ள இப்போ 98.5 இருக்கிறேன். எவ்வளோ வெயிட் ரெடியூஸ் ஆகுறேன், நான் என்னென்னலாம் பண்ணுறேன் ஒரு நாளைக்கு, இதெல்லாமே நான் அப்லோட் பண்ணுறேன். ஆஸ் யூஷுவல் நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன், நான் டயட்டிஷியனும் கிடையாது, நான் ஃபிட்னஸ் இதுவும் இன்ஃப்ளூயன்சரும் கிடையாது. அதனால நான் இதுதான் பண்ணுறேன், நீங்கள் இது பண்ணுங்கன்னு நான் சொல்லலை. ஆனால் நான் எது பண்ணுறேனோ அதை பார்த்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். 75 ஆர்டிங் சேலஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னே ஒரு ப்ரிப்பரேஷன் மாதிரி பண்ணலாம். மைண்ட் செட் ரெடி பண்ணணும். ஏன்னா 75 டேஸ் ஆர்ட் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டு ஒரு 4-5 டேஸ் கழிச்சு நான் பண்ணாமல் போயிட்டேன்னா அதுக்கு அர்த்தமே இல்லை. அதனால இந்த 30 டேஸ் நான் பண்ணலான்னு முடிவு எடுத்துருக்கிறேன். இங்கே நீங்கள் பார்க்கலாம், நான் 30 டேஸ்க்கான இதுவும் ஸ்டிக் கூட ஒட்டி வச்சுருக்கிறேன். டெய்லி வர நாள் நான் அந்த ஒர்க் அவுட் பண்ணி அந்த நாள் ஃபுல்லாக முடிஞ்ச வரைக்கும் நான் கரெக்டாக ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 45 மினிட்ஸ் ஆஃப் ஒர்க் அவுட் வீட்டில் பண்ணியிருக்கேன்னா இல்லையா, சாயங்காலமாக 1 ஹவருக்கான வாக்கிங் பண்ணிக்கிறானா இல்லையா, அப்போ கரெக்டாக வீட்டு சாப்பாடு சாப்பிட்டேன்னா பட் 2.5 லிட்டர்ஸ் ஆஃப் தண்ணி குடிச்சேன்னா கண்டிப்பாக இது ஒன்று மூவ் பண்ணிட்டு எடுத்துகிட்டே வருவேன். நம்ம ரிவர்ஸ் எடுக்கலாம். அப்போ தான் நம்ம லாஸ்ட் 1 டே 2 டேஸ் இருக்கும்போது நமக்கு இன்னும் 1 டே தான் இருக்குது, 2 டே தான் இருக்குது, அந்த மாதிரி மோட்டிவேஷன் இருக்கும். அதை விட்டு நான் ஃபஸ்ட்டு நீங்கள் எட்டு வந்தேன்னா கடைசி நாள் வந்தால் போயிட்டு நமக்கு 30, 20 அந்த மாதிரி பெரிய நம்பராகவே தெரியும். அதனால என்னோட மைண்டை நான் கொஞ்சம் கூலாக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக நான் இது மாதிரி பண்ணிக்கிறேன். லாஸ்ட் டைம் அந்த 30 டேஸ் சேலஞ்ச் பண்ணும்போது 95 மெம்பர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க, ஹெல்ப் சப்போர்ட் பண்ணீங்க, எனக்கு ரொம்ப மோட்டிவாக இருந்துச்சு. ஆனால் சில பல ஃபேமிலி ரீசன்ஸ்னால தான் நான் எதுவுமே போடல. ஆனால் நான் என்னோட ஃபுட் கண்ட்ரோல் பண்ணுறதோ வாக் பண்ணுறதோ அதெல்லாம் கண்டினியூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது வீடியோ அப்லோட் பண்ணுறது அந்த மாதிரி தான் பண்ண முடியல. ஆனால் நான் 10 கேஜிஸ் லாஸ்ட் ஒரு 5 மந்த்ஸில் ரெடியூஸ் ஆகிக்கிறேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆனால் அதோட மெயின் ஜர்னினா ஜஸ்ட் வாக்கிங் தான் அதிகமாக பண்ணிட்டு இருந்தேன். ஃபுட் கண்ட்ரோல் வச்சுருந்தேன். ஸ்வீட் கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்டேன். ஸ்வீட்டு சைடு நிறைய சாப்பிடுவேன். அதனால தான் வெயிட் ரெடியூஸ் ஆச்சு. இந்த முறை ஒரு செட் ஆஃப் வெயிட் கம்மியாச்சுன்னா நெக்ஸ்ட் வெயிட் கம்மியாகிறதுக்குள்ள நம்மளோட மெட்டாபாலிசம் டவுன் ஆயிரும். அந்த மெட்டாபாலிசம் பூஸ்ட் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோமோ அதை விட அதிகமாக ஏதாவது பண்ணணும், அதை விட அதிகமாக தண்ணி குடிக்கணும், அது நல்ல ஃபுட்டு நம்ம நல்ல ஃபுட்டு நம்ம சாப்பிட ஆரம்பிக்கணும். அதனால இந்த 30 டேஸ் சேலஞ்ச் பண்ணுறேன். இந்த 30 டேஸ் சேலஞ்ச் டெய்லி முடிஞ்ச அளவுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். லாஸ்ட் டைம் மாதிரி இந்த டைமும் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கண்டிப்பாக அந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் மட்டும் தெரிஞ்சுக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.